இப்போ ஃபஸ்ட்டு இறங்கி கார் பார்க்கிங் பண்ணோன்னுமே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே குளம் தான் இங்கே வந்திருக்கேன். குளத்தை பாருங்கள், அப்படியே பாருங்கள். குளம் எடுத்துருக்குறேன். என்ன இவ்வளோ வேலை இருக்குதுன்னு தெரியலையப்பா. இதனுடைய வரலாறு என்னன்னு தெரியல. சரியான வேல் குத்திருக்காங்க எல்லாத்துலையும். ஆனால் எலுமிச்சம் பழம் சொருவி இருக்கிறாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் அந்த கோவிலுக்கு. அப்படியே வாங்க, கருப்பண்ணசாமி கோயிலுக்காக பார்த்துக்கோங்க, கையெழுத்து கும்பிட்டுக்கோங்க. இப்போது இந்த கருப்பண்ணசுவாமி கோயில் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா சுவாமியை, இது பாருங்கள் ஐயா கருப்பண்ணசுவாமி. அவருக்கோசரம் இதெல்லாம் வேண்டிக்கிட்டு வந்து சொருவுறது தான் வேலு. அது ஒரு சிறந்த அற்புதமாக இருக்குது இந்த கோவிலில். வந்ததுமே இதுதான் ஃபஸ்ட்டு கண்ட தெம்பு எடுத்து அதை எடுத்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறவங்க பாருங்கள். எவ்வளோ இருக்குது, ஒரு 1000 கணக்கில் இருக்கும் போல இருக்குது இது வேலும் சொருவி இருக்கிறது. என்ன மாறானோ தெரியல. அர்ச்சனை எவ்வளோம்மா கொடுங்க, நல்ல காயாக கொடுங்க. என்ன சாமி மூணு மாலை தானே? 3 மாலை தானே? நல்ல எவ்வளோ வச்சுருக்க? 250 கணக்கு வச்சுங்க. வாங்க பிள்ளைங்களா, மாலை வாங்கிட்டேன் முருகனுக்கு. தேங்காய் செட்டோட 200 ரூபா வாங்கியாச்சு அவன் முருகனுக்கு. போய் முருகனை பார்த்துட்டு வந்துடுவோம். கும்பாபிஷேகம் நடந்திருக்கு கோவிலில். செல்லு அளவுடா என்ன கொடி மரத்தை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அம்பாள் ஆதிநாயகி அம்மாவுக்கு ஜெயிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. நம்ம இந்த முருகனை பார்த்து என்ட்ரன்ஸே இருக்காது. ஆறுமுகம் கொண்ட முருகன் உள்ளே தான் சாமியை கும்பிடவே முடியாத போயிடுச்சு. எல்லா சாமியும் பார்த்தோம். செல்லு பயமாக இருக்குது, என்ன சொல்ல போகிறாங்க வந்துட்டு. மேலே பாருங்கள், வயலூர் முருகன். இவரும் வயலூர் முருகன் தான், வேலு மயிலோடு இருக்கார். ஆறுமுக முருகனோட